களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் கட்டமா அதிமுக சார்பா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முக்கியமா குறிப்பிடுறது என்னன்னா, பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறதாகவும், அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், மக்கள் மனசுல இந்த வாக்குறுதிகள் எப்படி பிரதிபலிக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதெல்லாம் தேவையில்லைமா, அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பா ஆகாது. அரசாங்கத்துக்கு பெரிய சுமையாயிரும். தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். ஃப்ரீன்றது எதுவுமே தேவையில்லம்மா, ரொம்ப கஷ்டமா. படித்தவங்களுக்கு அந்த நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாலே இலவசமே தேவையில்லை, எந்த கவர்மெண்ட்டும் தரவாங்க. கண்டிப்பா கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாம் ஓட்டு அரசியல் தான்மா இதெல்லாம். அதிமுக சார்பில் முதல் கட்டமா வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அதை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம்தாம்மா. இப்ப ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது வந்து நல்ல அதெல்லாம் தேவையில்லைம்மா. அதெல்லாம் ஆண்களுக்கு, படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதும், இலவசமே வேண்டாம். இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான், நடக்காது. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த அளவு செயலாக்கத்துக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆண்களுக்கான இலவச பயணங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். கண்டிப்பா ஆகாது. எவனாவது பிராந்தி கடை மூடுறேன்னு சொல்றானா? யாராவது சொல்றாங்களா? அதை சொல்ல மாட்டானுங்க. இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்ன இல்லையோ இருக்க வேண்டாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. எல்லாத்தையும் தலையிலுக்கு இது ஏற்றி விட்டு போக வேண்டியதுதான். சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எங்கேயாவது கடன் வாங்கி, ஏற்கனவே அவ்வளோ கடன் இருக்குது, இன்னமும் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாத்தியமாகும். ஆனால் அரசாங்கத்துக்கு பெரிய சுமையாயிரும். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பெரிய சுமையை வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால இது தேவையில்லாதது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 10 வருஷம் ஆண்டப்ப அவங்க சொன்னதை இன்னும் நிறைவேற்றவே முடியல. இப்போ திருப்பி புதுசாக இதை சொல்லி இதை நிறைவேற்ற போகிறாங்களா? தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான்மா, அது சாத்தியமாகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முறை சொன்னாங்க இதே மாதிரி தான், மொபைல் தரேன் எல்லா ஆண்களுக்கும் ஒரு மொபைல் தரேன்னாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? மொபைல் தரேன்னு சொன்னாங்க, அதுவே தரல. அதே மாதிரி ஸ்கூட்டியோ இந்த தடவையோ கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் அவங்க 10 வருஷம் இருக்கும்போது அதையும் முழுமையா பண்ணல. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி முழுமையா பண்ணும்? இந்த வாக்குறுதியே தேவையில்லாத வாக்குறுதிமா. ஃப்ரீன்றது எதுவுமே தேவையில்லம்மா. இந்த ஃப்ரீன்ற பேர்ல தான் லட்சக்கணக்கில் கடன் வாங்குறாங்க. ஏன் அவங்கவுங்க ஏன் இப்போ வாக்குறுதினா அவங்க பஸ்ஸில் காசு கொடுத்துட்டா ஒரு 10 ரூபா கொடுத்து போக முடியாதா? அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆண்டப்ப கொடுத்தது என்ன செயல்படுத்த முடியல. இப்போ இது வேற சொல்றாங்க. ஏற்கனவே இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு கொடுத்த பஸ்ஸை வந்து ஓசி பஸ்ன்னு வேற ஒருத்தர் சொன்னாங்க. திருப்பி மறுபடியும் இப்போ இவங்க கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமை கம்மி, ஓசின்னு சொன்னாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் இவங்க கொடுத்துட்டு மறுபடியும் இவங்கலேருந்து யாராவது ஆண்கள் ஒருத்தவங்க ஓசின்ட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா. ரெண்டாவது வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கறது பேர்ல வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துடலாம். இவங்க என்ன செய்யறாங்களோ அதை விட 10 ரூபா கூட நான் தரேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை விட இன்னொரு 10 ரூபா நான் அதிகமாக தரேன், ஓட்டு போடுங்கன்னா திமுகவும் அதிமுகவும் எப்போவுமே செய்யறதுதான். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே செய்யறதுதான். அவரே தான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்கறதே சாத்தியம் இல்லை, முடியாது, இதுக்கு 32 கோடியே ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவரால் எப்படி 2000 ரூபாய் சாத்தியமாகும்? வேலை செய்யறவங்களும் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு அது கொடுக்காம இருக்கலாமே? வேஸ்ட். அதெல்லாம் யார் பேர்ல வருது? எங்க பேர்ல தான் வருது, தலைவலியில் தான் மேலே தான் வைக்கிறாங்க எல்லாத்தையும். அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீன்ற இதுவே வேணாம் மேடம். இப்போ ஃப்ரீன்ற பஸ் விடுறீங்க, 50 இடத்துல போகிற பஸ் இப்போ 2 பஸ் தான் ஓடுது. இருக்கிற 10 லட்சம் கடன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த திவால் நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னொரு வீடு வந்தால் திவால். அப்போ எந்த இடத்துக்கு பண்ண போகிறாங்க? பஸ் இல்லை, இலவச பஸ் எங்கே விடுவீங்க? பஸ்ஸே கிடையாது. இது வந்து சாத்தியத்துக்கே வந்து அப்பாற்பட்டதா சொல்ல முடியும். ஏன்னா சொல்லுவாங்க, அதை முழுசாவே நிறைவேற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் வந்து கூட்டணியே யாரும் அவ்வளோ எந்தெந்த கட்சியுமே அறிவிக்கல. இன்னும் அறிவிக்காதப்ப வந்து இவங்களா திருப்பி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்றது சாத்தியப்படாத விஷயம்தான். எவ்வளவோ துறை நஷ்டத்துல இருக்கு. இது கவர்மெண்ட் வேற ஏதாவது மானியம் மூலமா அதை சரி செஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தா அப்புறம் யாரு தான் பஸ் காசு கொடுத்து யாரு போறது? எல்லாம் இலவசமாயிடுது. இந்த அரசாங்கம் நிறைய கடன் வாங்கிச்சு 1000 ரூபாய் கொடுக்கும்போதே நிறைய கடன் வாங்கிச்சு சொல்றாங்க. அப்ப 2000 ரூபாய் கொடுக்கும்போது அது இதை விட அதிகமாக தானே கடன் வாங்குவாங்க. அப்ப இந்த கடன்லாம் யார் தரும்? நம்மள மாதிரி சாமானிய தலைமுறை தான். ஏன் இலவசமே வேணாம். நல்லா வறுமை கோட்டுக்கு இருக்கு கீழே இருக்கவங்களுக்கு இல்லை 2 ரூபாய்ங்களுக்கு 3 ரூபாய் கூட கொடுக்கலாம். அதுக்கு வந்து கரெக்டாக கணக்கெடுத்து அவங்களுடைய மாத வருமானம் என்ன, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் கடங்கார தின்னு விட்டு மீதி எல்லாம் நம்ம தலையை சுமத்தி வச்சு போகிறது தான்.
இது வெறும் ஏமாத்துறதுக்கான வாக்குறுதி பண்ணுவாங்க. இதே மாதிரி 4 வருஷம் கழிச்சு கடைசி 5 வருஷம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமா தெரியலம்மா. மக்களுக்கு அடிப்படை தேவை நல்ல வேலை வாய்ப்பு தாம்மா தேவை. நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்களா இந்த மாதிரி இலவசம்லாம் கொடுத்து விட்டு படிச்சவங்களுக்கு அந்த நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாலே இலவசமே தேவையில்லை. எந்த கவர்மெண்ட்டும் தரவானா. கண்டிப்பா கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாட்டில் அதைத்தான் செய்யணும். ஆமா, அடிப்படை ரோடு சரி கிடையாது, அதை பண்ணலாம் நீட்டா. நான் இப்போ பொதுமக்களுக்கு கரண்ட் பில் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து இது பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ இது பால் விலையை குறைக்கலாம். மக்கள் யூஸ் பண்ணுற அத்தனை பொருளும் கம்மி பண்ணாலே போதும் மேடம். இதை வந்து இவங்க வந்து ஃப்ரீன்னு கொடுக்குற இதை ரேட்டு இதை கொடுத்துட்டு அதில் எல்லாத்துலையும் ரேட்டு ஏற்றிடுறாங்க. அப்புறம் அது வேஸ்ட் ஆச்சு எங்களுக்கு. இப்போ எங்கள் மேலே தான் வேண்டியது எல்லாமே. படிச்சவங்களுக்கு அந்த நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாலே இலவசமே தேவையில்லை. எந்த கவர்மெண்ட்டும் தரவானா. இலவசத்துக்கு பதில் வேலை வாய்ப்பு அங்கங்கே அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்தா. நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எங்கள் பின்னாடி வர தலைமுறைங்க வந்து நல்லா வாழணும் இந்த இடத்துல. மக்கள்லாம் இப்போ செம்ம உஷாராக இருக்கம்மா. யாருக்குமே இலவசம் வேணாம். யாருக்கு இலவசம்லாம் எங்களை நாங்கள் கேட்கவே கிடையாது. இலவசன்றது கேட்க கிடையாது. திமுகவை பார்த்து அதிமுக காப்பி அடிக்குதா, இல்லை அதிமுக பார்த்து திமுக காப்பி அடிக்குதான்னு கேட்கல பண்ணுறாங்களான்னு தெரியாது. மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அவங்கள்ட்ட செஞ்சால் பரவாயில்ல. நீங்களாம் கேட்காம இலவசம்னு சொன்னீங்கன்னா இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஓட்டு அரசியல் தான்மா. இதெல்லாம் மக்களுக்கு வந்து 100 விஷயம் 100 விஷயம் சொல்லுவாங்க. அதில் 100 நிறுவத்த மாட்டாங்க. அதில் 10 5 தான் நிறுவத்த முடியும். ஒரு பாண்டு பேப்பரில் வந்து எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு எல்லா வீட்டுக்கும் ஓட்டு கேட்க போகல ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரணும். நான் பண்ணுவேன், பண்ணலன்னா என் மேலே கேஸ் போடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இல்லை எதுவுமே நடக்காது. சும்மா பேச்சா வேணா சொல்லிட்டு போகலாம். எது தேவை நம்மளுக்கு வந்து அதான் மேம், நம்மளுக்கு அடிப்படை உரிமை எல்லாம் தேவைப்படுது. சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், போடுறதுக்கு ட்ரெஸ், இது 3 இருந்தால் மனுஷன் நிம்மதியாக இருப்பான். வேற எதுவுமே தேவை கிடையாது. 2026ல முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குன்னா யாருக்கு? விஜய் சாருக்கு மட்டும்தான் இருக்குது. டிவிகேக்கு தான் இருக்குது. அவர் தான் கடைசி நம்பிக்கை. அதை வந்து இந்த மக்கள் தான் விட்டுறாமல் பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான். அடுத்த கட்ட முதல்வராக நான் ஸ்டாலினை தான் பார்க்குறேன். ஸ்டாலின் அவரு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி கோயம்பேட்டில் பஸ் ஏறுறேன். நான் டிரைவர் தான் இருக்கேன். டெய்லி கோயம்பேட்டில் பஸ் ஏறேன். அங்கே ஒரு பாட்டி அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு புள்ள இருக்குதான், 2 பேருமே அவங்கள வெளியே விட்டாங்க, என்ன பார்த்துக்கல. எனக்கு மாதமான 1000 ரூபாய் காசு வருது. எனக்கு எங்கே போகிறதுக்கும் ஃப்ரீ பஸ் இருக்குது. நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன். ஒரு நாளைக்கு திருவேற்காட்டுக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு மாங்காட்டுக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு எல்லா கோயிலுக்கு மயிலாப்பூருக்கு போகிறேன். எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸில் போகிறேன். எனக்கு ஒரு புள்ள மாதிரி அவருன்றாங்க. அடுத்த கட்ட வாய்ப்பு திரும்பி டிஎம்கே தான் ஜெயிக்கும். வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. வேற யாருக்கும் ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் வாய்ப்பு இல்லை. இன்னொரு 2 எலெக்ஷன் தாண்டினா மட்டும் தான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த வாய்ப்பு டிஎம்கே தான் வரும். இந்த ட்ரிப்பில் எதிர்பார்க்க ரொம்ப கஷ்டமாக. இன்னும் ஒரு 10-20 நாள் போனால் தான் கூட்டணி யார் எங்கே சேர்றாங்கன்னு தெரிஞ்சு தான் சொல்ல முடியும். டிவிகேனால டிஎம்கே ரொம்ப அடி வாங்கும், அது வேணா தெரியும். இப்போதைக்கு மக்கள் மத்தியில் என்னோட கணிப்பு தளபதி விஜய். இது யாரும் கணிக்க முடியாது மேடம். இப்போ நான் சொன்னால் மட்டும் ஜெயிச்சிட போகிறதில்ல. இவர் தான் வருவானவில்ல. அது தேர்தல் வந்த பிறகு தான் தெரியும் மக்களோட நிலைமை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். தேவையில்லை மேம், அவங்களுக்கு இலவசம் தேவைப்பட இருக்கிற மாதிரி நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இலவசம் தேவைப்படாது. நம்ம பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு காசு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கான காசு அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க கொடுத்து போவாங்க. இந்த இலவசன்றது யாருக்குமே தேவைப்படாமல் நம்ம தான் மாற்றணும். அவங்க மாற்ற மாட்டாங்க. கொள்கை ரீதியாக எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி பண்ணலான்னா அது ஒரு பெரிய விஷயம். இல்லை எடப்பாடி மாதிரி கும்பிட்டு விழுந்து ஆட்சி பண்ணால் இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிடச்சிருக்கோம். அந்த லாபம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சுயமரியாதையோட நமக்கு வர வேண்டிய பங்கை கொடுத்தா போதும். சிஎஸ்சி வரி அது இது எல்லாம் கொடுத்தா போதும். அது கொடுக்கலனா கூட நான் ஆட்சி செய்வேன்னு செய்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் திறமை, அதுதான் சுயமரியாதை, அதுதான் வேணும்.